வெல், போன வீடியோ பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எதுவும் நம்ம முடிவு இல்லை. வெறும் தர்க்க ரீதியா ஒரு தியரிட்டிக்கல் ரீதியா போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் எண்டுலயே சொல்லியிருந்தேன், இல்ல அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சியாக நடந்திருக்கா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதுக்கான ப்ரூஃபை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல், இன்னொரு விஷயம், உண்மையிலேயே இந்த முடிவுல எல்லாம் நம்ம எடுக்கல அப்படின்னா சிமுலேஷன் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. அது மூலமா வேற யாராவது முடிவுகள் எடுக்கிறாங்களா? ஒருவேளை நம்மளை வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களா? ஒட்டுமொத்த மனித குலமும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். வெல், ஆக்சுவலா போன வீடியோ சொன்ன மாதிரியே நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் நம்மளுடையதாக இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இதை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் ரோபோ எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு தான். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எலன் மஸ்கோட ஒரு ஃபேமஸான ஒரு கண்டுபிடிப்பு, இல்லைன்னா அவர் இப்போ ரீசெண்டா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மண்டையில சிப்பை பொறுத்துறது. டெய்லி நிறுத்து, பழைய கதை தான், அதே தானே கண்டிப்பா கிடையாது. இது மூளையில சிப்பை பொறுத்துறது அப்படிங்கிறதையும் தாண்டி அங்க என்ன நடக்குது, எப்படி அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்த முக்கியமான விஷயமே இருக்கு. என்ன அப்படின்னா, எலிகளோட மூளை பகுதிகளில் சில இடங்கள்ல சில மின் சிக்னல் கொடுக்கறதுக்காக, அதாவது அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கொடுக்கறதுக்கான சிப்ஸை வந்து பொருத்திருக்காங்க. ஸோ பொறுத்திட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எலிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இடது பக்கம் போ அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல் நம்ம கொடுத்தோம்னா அந்த எலி இடது பக்கம் போகுது. நீ வலது பக்கம் போ அப்படின்னா அந்த எலி வலது பக்கம் போகுது. நீ ஒரு மிகப்பெரிய ஒரு இது மேல ஏறி குதி அப்படின்னா அது ஏறி குதிக்குது. இந்த குப்பை கூலத்தெல்லாம் மோப்ப முடியும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போய் மோப்ப முடிக்குது. வெல், இதுல என்ன இருக்கு அப்படின்னா பெரிய விஷயம். இதுக்கும் நம்மளோட முடிவை நம்ம எடுக்கலங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா எலிகள் வந்து உயரமான இடத்துல இருந்து குதிக்கிறத விரும்பாது. எலிகளுக்கு விருப்பம் இல்லாத, ஆனால் அது செய்யக்கூடிய அந்த விஷயம், இப்படி பண்ணின உடனே இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஒரு உயிரினத்தை துன்புறுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விலங்குகள் நல ஆர்வலர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியோட பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் கூடிய சஞ்சீவ் தல்வாருங்கிறவர் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் சொல்றது, அந்த எலிகள்லாம் அதை விரும்பி பண்ணுது. என்னது, எலிகள் விரும்பி பண்ணுதா? ஆமாங்க, அந்த எலிகள் கிட்ட ஒருவேளை பேசுற மாதிரியான ஒரு திறமை வந்து நீங்க மைக்கை கொண்டு போய் நீட்டிங்க, மைக்கை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எலிகள், என்னைய யாரும் கண்ட்ரோல் பண்ணலையே, நானா வேகமா போகணும்னு நினைச்சேன், நானா லெஃப்ட் போகணும்னு நினைச்சேன், நானா ரைட்டு போகணும்னு நினைச்சேன், நானா ஏறணும்னு நினைச்சேன், நானா குதிக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் தான் மோபம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. எப்படி? அந்த நினைவலைகளை அல்லது அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை தன்னால எலி உருவாக்குனாலோ, அதை உருவாக்குறது யாருன்னே நான் தெரியல, தன்னால அது பிக்கப் பண்ணாலோ, அல்லது நம்ம செயற்கையா ஒரு விஷயத்த உண்டாக்கி அதை பிக்கப் பண்ண வச்சாலோ பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அந்த எலிகள் இதை சந்தோஷமா செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சோ எலிகள் வரைய சக்சஸ் ஆன ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு நடந்திருக்கா எங்கேயாவது? அடுத்த ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், மனிதர்களுக்கு நடந்திருக்கா? எஸ், ஆக்சுவலா மனுஷனுக்கு ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குங்க. அன்பு, கோபம், பயம், டயர்ட்னஸ். அமெரிக்கன் ஆர்மி ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணாங்க. அவங்க தான் பயங்கரமான ஆளுங்களாச்சு, பயங்கரமான விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுல என்ன ட்ரை பண்ணானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இராணுவத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய மன அதிர்ச்சிக்கு உள்ளான நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இவங்க வந்து ஏதாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. என்னன்னா, இவங்களோட தலையில வந்து டைரக்டா சிப்பை பொறுத்தல, அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்மெட் மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு தலைக்கவசம் ஒண்ணு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில ரூல்ஸுக்கு மீறின சில செயல்களை தான் இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்து இந்த தரோமா, ஒரு மன அதிர்ச்சிக்குள்ளானவங்க இல்ல மன அழுத்தத்துக்குள்ளானவங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரையல் பண்ணாங்க. ஸோ அங்க ரொம்ப 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 கம்மியா இருக்கக்கூடிய அளவான சில மின் சிக்னல்களை அனுப்புறாங்க. அதுக்கான ஒரு பேட்டரி எடுத்து கொண்டு வந்து அவங்களோட செஸ்ட்ல வச்சிடறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அவருக்கான அந்த சிக்னலை கொடுக்கும்போது அவரோட ஒட்டுமொத்த அந்த மன அதிர்ச்சி, மன குழப்பம், இது எல்லாத்துல இருந்து ரிலீஃப் ஆகி அந்த தரமாஸ்ல இருந்து வெளியே வந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கிட்டமே சக்சஸ் ஆகல அப்படின்னாலும் பெரும்பான்மையான நபர்கள்கிட்ட சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்குது, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி போனப்ப அகைன் அவரோட பேட்டரி தீர்ந்ததை கண்டுபிடிச்சு அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை அவருக்கு ஷார்ட் அவுட் ஆயிருக்கு.
ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தி சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் இருக்கு, நியூ சயின்டிஃபிக்னு சொல்லிட்டு. அந்த மேகசின்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க சாலி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு ஃபயர் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான இடங்கள்ல ட்ரைனிங் பண்றாங்க இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு போறாங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ இவங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க, ஓகே அப்படின்ட்டு. ஸோ இவங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சுட்ட உடனே உங்களுக்கு பயங்கரமா சிவரிங்கிறது, பயங்கரமா பயமாகுது, என்ன நடக்குது எதுன்னே தெரியல. சுத்தி இருந்து திடீர்னு அங்க இங்கன்னு நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வர்றாங்க, கத்தி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் ட்ரைனிங் அண்ட் அது ஒரு ஸ்க்ரீன். அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கு, சரியில்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்துல தான் அகைன் இந்த தலைக்கவசம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து அவங்க தலையில பொறுத்துறாங்க. ஸோ இந்த தலைக்கவசத்தை பொறுத்துட்டு ஸோ இட்ஸ் ப்ரோக்ராம்டு ஃபார் தட் அண்ட் அதுக்கான ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ அவங்களுக்கு கன் எடுத்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எல்லாரையும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, ஓகே ட்ரைனிங் அண்ட் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆஃபீஸர் மாதிரி அவங்க ஷூட் பண்றாங்க. ட்ரைனிங் ஏண்டா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க ட்ரைனிங் முடிஞ்சு. இவங்க கிட்ட கேட்டா எனக்கு தலையில வைக்கும் போது ஏதோ ஒரு சிக்னல், அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது, வாய் கொஞ்சம் கசந்தது, ஒரு டேஸ்டா இருந்தது, அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா சிக்னல் ரெண்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னு பார்த்தா நான் தான் எல்லாரையும் கொன்னுட்டேன் அப்படிங்கிறாங்க, ஐ மீன் ஸ்கிரீன்ல. ஸோ இது அதுக்கப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய முக்தி நிலை அடைஞ்ச மாதிரியான ஒரு தாட் இருந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எகைன் அண்ட் அகைன் இதை வந்து அவங்களுடைய தலையில ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கு. அண்ட் இந்த நிகழ்வை பிளாசிபோ எஃபெக்டோட ஒப்பிட்டும் பாக்குறாங்க. ஸோ பிளாசிபோ எஃபெக்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, இன்ஜெக்ஷனுக்கு பதிலாக வெறும் தண்ணியை வச்சு இன்ஜெக்ட் பண்ணா கூட நம்ம மனசு சரியாயிடுச்சுன்னு நினைச்சா சரியாயிடும், தான் பிளாசிபோ எஃபெக்ட் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காரணமும் இருக்கலாம்னு சொல்லப்பட்டாலும் இந்த நிகழ்வுகள் பெரும்பான்மையானவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ இது எல்லாமே மிக 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 பிகினிங், வெரி வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இது எல்லாம் ஒரு டைம் பீரியட்ல எக்ஸஸ் ஆகும்போது நீங்க அதிகமா படிக்கணும்னு நினைச்சா அதுக்கான ஒரு இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண நினைச்சா அதை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் சைட்ஸ் இருக்கு, ரெண்டுமே இதை வந்து பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப தெளிவா இதை வந்து நல்ல முறைக்கு யூஸ் பண்ணா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இல்ல நான் வந்து கெட்டு போறதுக்கு இப்போ லைக் த ஃபோன், இந்த சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால உண்மையிலேயே உங்களுடைய டிசிஷனை நீங்க தான் எடுக்கிறீங்களா? சிமுலேஷன் தியரின்னு ஒன்று இருக்கு, நம்ம பழைய சேனல்ல போட்டிருந்திருப்போம். அண்ட் அந்த விஷயம் மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஓகே அப்படின்னா நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, இந்த கேள்விக்கான பதில அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுங்கள் ராஜ்.